நேற்று எபிசோட்ல திவ்யா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு ரியலைசேஷன் இருந்துச்சுன்னா அவங்க இப்படி சாரி கேட்டிருக்க மாட்டாங்க. பல தடவை விஜய் பாருக்கு வார்னிங் கொடுக்கும் போதும் பாத்தீங்கன்னா அவங்க இதே மாதிரிதான் இருக்காங்க. இவங்க கிட்ட மாற்றம் அப்படிங்கறதே எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னது உண்மைதான். ஆனா கமருதனை பத்தி புரியும் போது பாத்தீங்கன்னா காலையில வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டு அவ்வளோ அசிங்கமா பேசிட்டு கடைசியில ரெட் கார்டு காட்டின பிறகு காலில் விழுந்துட்டு ஒரு வார்த்தை பேசாம போயிட்டாரு. அதனால அவர் நல்லவர் அப்படின்னு ஃப்ரேம் பண்றது எந்தவித நியாயம் அப்படிங்கிறது புரியல. என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்தது மிகவும் சரியானது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து கையில ஹார்னி அப்படின்னு கேவலமா எழுதுனதும் வா கிஸ் பண்ணலாம் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போனதும் 2 பெண்களை வச்சு அசிங்கமா கேம் விளையாடினதும் பல 18+ கண்டென்ட்டை பேசுனதும் இது எல்லாமே நம்ம 2 கண்ணால நம்ம பார்த்தோம். ஆனா கமருதனுக்கு எதுக்கு இந்த பாவமான ஃபேம் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வரல. எல்லாருக்கும் திறமைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒளிஞ்சிட்டு இருக்கும். பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் எல்லாருக்கும் தேவையானது. ஆனா உள்ள இதெல்லாம் செஞ்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு டேலண்ட் இருக்கு, அவருக்கு சரியா காமிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல அப்படிங்கிற பிஆர் ஃபேன்ஸோட இந்த முட்டை எல்லாரும் பயங்கரமா எதிர்க்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.